الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى ومن يريد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, புனித ரமலான் மாதத்தில் இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியில் நாம் பல சிரமங்களுக்கிடையே தொடர்ந்து கலந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கல்வியை தேடி வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நேரத்தில் இபாதத்து செய்வதை போன்ற ஒரு நன்மை இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கல்விக்காக ஒதுக்கப்படக்கூடிய சிரமங்களும் கஷ்டங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பார்வையை திறந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஜன்னத்து அக்ரபு இலைக்கும் மின் ஷிராக்கின் ஆலிஹி வன்னாரு கதாலிக். ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் அவனுடைய செருப்பின் வார் அளவுக்கு தான் அருகில் இருக்கிறது, நரகமும் அதுபோன்றே அருகில் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கமும் நரகமும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஆனா இது சொர்க்கமா என்று நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா சொர்க்கம் கிடைச்சிரும். சில காரியங்கள் நரக காரியமா இருக்கும், நரகம் நமக்கு தெரியாது, அதை செஞ்சிருவோம், நரகத்துக்கு போயிடும். எனவே அந்த காரியங்களை நம்மோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கல்வி இருக்கிறது. அந்த கல்வி தொடர்பாகத்தான் இன்றைய தினத்தில் மனித வளத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை இன்று நான் நினைவூட்ட இருக்கிறேன். இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பல கடமைகளில் ஒன்று, அதிலும் மிக முக்கியமானது மனித வளம். இந்த வளம் எல்லா வளத்தை விட மிக உயர்ந்தது, அடிப்படையானது. இன்று ஒரு புத்தகத்தை திருப்பி பார்த்தேன். அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள், ரித்தத்துன் லா அபாபக்கர் லஹா. ஒரு மிகப்பெரிய மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது மதத்தை விட்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், அதை தடுப்பதற்கு அபூபக்கர் இல்லையே அப்படிங்கிறதா அந்த புத்தகம். முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தை விட்டு பல காரணங்களால் திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கைகளால், நடவடிக்கைகளால், செயல்பாடுகளால், கலாச்சாரங்களால், கொடுக்கல் வாங்கலால் இஸ்லாமிய வரையறையை தாண்டி அது வெளியேறி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலகட்டத்தில் ஃபித்னா வரும், அந்த ஃபித்னா இருள் சூழ்ந்திருக்கும். அந்த ஃபித்னாவிலே மனிதன் யபியு தீனஹு பிஅரலின் மினத் துன்யா, துன்யாவுக்காக வேண்டி தன்னுடைய தீனை விற்பனை செய்து விடுவான். உலகம் கிடைப்பதற்காக வேண்டி மறுமையை அவன் வியாபாரம் செய்து விடுவான். அந்த அளவுக்கு கடுமையான குழப்ப காலம். அவனுடைய நிலைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா,
காலையில் மூமினாக இருப்பவன் மாலையிலே காஃபிராகி விடுவான், மாலையிலே மூமினாக இருப்பவன் காலையிலே காஃபிராகி. அல்லாஹ் காப்பாத்தன் அந்த மாதிரி ஃபித்னா. இந்த மாதிரி கடுமையான ஃபித்னாக்கள் மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த புரட்சியாளரிலேயே திருப்பி இந்த உம்மத்தை கொண்டு வருவதற்காக என்று எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த சமூகம் எந்த வளம் பெற்றிருந்தாலும் சரி, எந்த வளம், அதற்கு ஆயுதம் இருக்கட்டும், படைபலம் இருக்கட்டும், பொருளாதாரம் இருக்கட்டும், இவை எந்த பலம் இருந்தாலும் அதற்கு ஈமானிய கல்வி சார்ந்த பலம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த சமூகம் பலவீனம் அடைந்து விடுங்கிறார். ஈமானிய கல்வி சார்ந்த பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வியும் இருக்க வேண்டும், அதோடு ஈமானும் இணைந்திருக்க வேண்டும். இந்த சூழல் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த செல்வத்தை பெற்றாலும் அது பலவீனத்தில் தான் கொண்டு போய் விடும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய நாட்டு சூழலை பார்க்கிறோம். செல்வம் கொளிக்கக்கூடிய இது போன்ற அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் பார்க்கும்போது நமக்கு இது மிக தெளிவாக தெரியும். என்ன இல்லை இவர்களிடத்தில், ஏன் இந்த பிரச்சனை என்று பார்த்தால் நமக்கு உண்மை புரியும். அப்படியானால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு வளம் மனித வளம். மனித வளம்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருப்பது அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் இதுக்கு முன்னாடி உள்ள உரையில சொன்னேன். மக்கள் எதிராளிகள் எல்லாம் முஸ்லிம்களை தாக்குவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையா? இல்ல, அவங்க அதிகமான எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள். அப்படியான என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவர்களுக்கு வகன் என்னும் நோய் பிடித்து விடும். அவர்கள் மார்க்கத்தை விட்டு விட்டு தூரமாகி விடுவார்கள். உலக ஆசை வந்துவிடும், மரண பயம் இருக்கும், மரண வெறுப்பு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனித வளம் என்பது எண்ணிக்கை உடைய வளம் அல்ல. எண்ணிக்கை என்ற வளத்தை இஸ்லாம் ஒருபோதும் வளம் என்று கருதியதே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய பார்வை ஒரு எண்ணிக்கை சார்ந்த ஒரு துறையில திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயக சிந்தனை நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிஞ்சிருக்கு. இப்ப எத்தனை பேருப்பா ஒரே ஒரு போராட்டம் நடக்கும், அந்த போராட்டம் சத்தியமானதா இருக்கும். ஆனா 10 பேர் அந்த போராட்டத்தை பண்ணா அந்த போராட்டத்தின் விளைவாக உடனே லத்தி சார்ஜ் விழும், அவங்க மேல பல கேசுகள் போடுவாங்க, உள்ள தள்ளுவாங்க. ஒரு அசத்தியமான போராட்டம் இருக்கும், அந்த போராட்டத்தில் 1000 பேர் கலந்து கொண்டால் அவர்கள் அழகா விருந்தாளி மாதிரி வேன்ல ஏத்தி ஒரு மண்டபத்தில் வச்சு அழகா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அந்த மண்டபத்துக்கு உள்ள இருக்கும்போது அவனுக்கு நோய்வாய்ப்பட்டான்னா உடனே அவங்க மெடிக்கல் டாக்டரை வர வச்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்து சாயந்தரம் அழகா பத்திரமா இறக்கி விட்டுருவாங்க. இப்ப நம்முடைய ஜனநாயக பார்வை தான் இந்த, அதாவது நிறைய பேர் இருந்தா ஒரு நிலை, அசத்தியம் இருந்தாலும் அவன் காப்பாற்றப்படுவான், கொஞ்சம் பேர் இருந்தா சத்தியமானாலும் அவன் முடக்கப்படுவான். இது மனிதனால் ஏற்படுத்திய ஜனநாயக பார்வை. இஸ்லாமிய பார்வையில மனித வளம் என்பதற்கு வேறு மாற்று பார்வை இருக்கிறது. நீங்க 1000 பேர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான மதிப்புமே கிடையாது. அந்த 1000 பேருக்கு என்ன தகுதி இருக்கிறது, அதுதான் இஸ்லாம் பார்க்கும். நீ 1000 பேருங்கிறது எனக்கு தேவையில்லை, ஒரு மனிதனாக இருக்கிறாயா, உனக்கு என்ன வலு இருக்கிறது, கல்வியில் என்ன உயர்ந்திருக்கிறாய், ஒழுக்கத்தில் என்ன நீ சிறந்து விளங்குகிறாய், உன்னுடைய பேணிக்கையான நடவடிக்கை என்ன என்று மனிதனுடைய தகுதி தராதரத்தை வைத்துதான் இஸ்லாம் வளத்தை தீர்மானிக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி மனித எண்ணிக்கையை வைத்து இஸ்லாம் வளத்தை ஒரு காலம் தீர்மானிக்கவே இல்லை. அப்ப மனிதனுடைய வளம் என்று இஸ்லாம் சொல்லக்கூடியதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றான். வெள்ளம் அடித்து செல்கிறது, வெள்ளத்தில் நிறைய எல்லாம் கரை புரண்டு எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும், மரம் செடி கொடி கூளம் குப்பை எல்லாம் போகும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எல்லாமே அடித்து செல்லும்,
பெரிய பிரம்மாண்டமாக ஒரு நுரை காட்சியளிக்கும். ஜபதர் ராபியா, மிகப்பெரிய அளவுக்கு பிம்பம் போன்று காட்சியளிக்கக்கூடிய நுரை பெருசா தெரியும். ஆனா அந்த வெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் அந்த நுரையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆனா அம்மாமா என்ஃபவுன்னாஸ் எம்குதுஃபில் அர்த், மனிதனுக்கு பலன் தரக்கூடிய அந்த பொருள் பூமியில் நிலைத்து நிற்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அது எங்கேயும் போகாது. என்னதான் அது நல்ல கற்கள், உயர்ந்த வகையான கற்கள் எல்லாம் அங்கேயே கிடக்கும். அது என்ன வெள்ளம் வந்தாலும் அது அங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறுமே ஒழிய நுரை போன்று அடிச்சுட்டு போகாது. மனிதன் பார்க்கக்கூடிய அந்த நுரையை பார்த்து பெருசா நினைக்கிறான், இல்ல அது ஒரு காத்து வந்தாலும் தண்ணி வந்தாலும் தூக்கிட்டு போயிடும். கீழே பயன் தரக்கூடியவை எம்குதுஃபில் அர்த், அது பூமியில கிடக்கும் என்கிறான். இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் அப்படித்தான். சும்மா வந்தவன சார்ஜ் அப்படின்னா ஓடுனவன் அவன் வளம் கிடையாது. நிப்பா ஒருத்தனா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிற்கக்கூடியவன், அதற்கான ஆற்றல் மிக்கவனைத்தான் இஸ்லாம் வளம் என்று சொல்கிறது. அதுக்கான துணிச்சல், அதற்கான தைரியம், அதனுடைய கல்வி, அந்த திறமை, இவைகளெல்லாம் ஒரு சின்ன கூட்டத்துக்கு இருந்தா போதும். அந்த கூட்டம் தான் இஸ்லாத்துக்கு வேணும். பெரும் கூட்டம் இஸ்லாத்துக்கு தேவையில்லை. அதனாலதான் இந்த எல்லா வளத்தையும் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன இப்ராஹீம கான உம்ம. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி மனிதனாக இருந்தவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவர் உம்மத், இவர் சமுதாயமாக இருந்தார். என்ன காரணம்? தனி மனிதனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, வலக்கது ஆத்தைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கபல் வ குன்னா பிஹி ஆலிமீன். நாம் இதற்கு முன்னால் இப்ராஹிமுக்கு ருஷ்த் என்னும் நுண்ணறிவை கொடுத்திருந்தோம், அந்த அறிவை தந்திருந்தோம். இப்ராஹிமுக்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதன் எப்படி உம்மத்தாக மாறுறான்னா, அவர் ருஷ்து கொடுக்கப்பட்டிருந்தார். அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, தைரியம் இருந்தது, துணிச்சல் இருந்தது. ஒரு சிங்கள ஒரு மனிதன் நின்றுட்டு வீட்டில் வாப்பா எதிரி, ரோட்ல அரசன் எதிரி, அரசனோட நேருக்கு நேர் நின்றுட்டு ஒரு அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது. எப்படி அவன் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ் கல்லதி அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். அரசனுக்கு முன்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தர்க்கத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அவன் சொல்றான், கால அன உஹீ வ உமீத், நான் ஒருத்தனை கொல்லவும் செய்வேன், வாழ வைக்கவும் செய்வேன். யாருப்பா அவன் ரப்புன்னு கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் மௌத்தாக்குவான், வாழ வைப்பான். அந்த அரசன் சொல்றான், அன உஹ்யி வ உமீத், நானும் வாழ வைப்பேன், நானும் சாகடிப்பேன் அப்படிங்கிற. அப்போ அந்த நேரத்தில் நின்றுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்றாங்க, முட்டாப்பேலா இருக்கிறானே, நீ வாழ வைப்ப சாக வைப்பனா ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து ஒருத்தனை உரிமை விட்டு விட்டேன், ஒருத்தனுக்கு என்னது கத்தல் கொலைக்கு இதுதான் அந்த அரசன் போட்ட தீர்ப்பு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது உண்மையிலே வாழ வைக்கிறது, உண்மையிலே ஒரு பர்த்தனை யதார்த்தமா சாகடிக்கிறது. இதை புரியாத முட்டாள் தான் அந்த அரசனாக இருந்தான். எப்படி புரிய வைக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அவன் முட்டாள்லாம் அங்க சொல்லவே அங்க டைம் இல்லை அவங்களுக்கு. அப்படிதான் அவன் அந்த ஸ்டெப்புக்கு போல சொல்றாங்க, என்னுடைய ரப் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்வான், ஃபத்பிஹா மினல் மக்ரிப், நீ அதை மேற்கிலிருந்து உதிக்க செய், ஃபபுஹித்தல்லதி கஃபர். அங்குதான் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் வாயடைக்கிறார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஆற்றல், அந்த சிந்தனை, அதை அவங்க எப்படி தேத்திக்கிட்டாங்க? இல்மின் மூலமாக, கல்வியின் மூலமாக அவங்க தன்னை வளப்படுத்தினாங்க. கல்வியை பார்க்கிறாங்க, சூரியனை பார்க்கிறாங்க, சந்திரனை பார்க்கிறாங்க, தன்னுடைய ரப்பு யார் என்ற அந்த தெளிவு அவருக்கு இருந்தது. அல்லாஹ்விடத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் கைஃப துஹீல் மௌத்தா, எப்படி நீ உயிரானவங்களை மௌத்தானவங்களை எப்படி நீ உயிர்ப்பிப்பான்? அப்ப அல்லாஹ் சொல்றான், அவலம் தூமின், அப்ப உனக்கு அதுல ஈமான் நம்பிக்கை இல்லையா? இல்ல, வலாக்கின் எத்துமைன்ன கல்வி, இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் கொஞ்சம் என்னுடைய கல்வி அதுல நிம்மதி பெறணும் அப்படின்னா, உறுதியாகணும், அதை உணரணும். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு பறவை எடுத்து அதை அந்த மலையில வச்சு
அதை அலையத்தீனக்கு சாயா அது பறந்து வரும், இது போன்றுதான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. செத்தவங்களை எப்படி உயிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தேட்டம் என்னன்னா, இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை உயிரோட்டமாக தெரிந்து கொள்வதில் அதிகமாக கவனம் செலுத்தினார். கல்வி இருந்தது. அப்ப கல்விதான் ஒரு சமூகத்திற்கான உறுதியை தருகிறது, வளத்தை தருகிறது. கல்வி இல்லாத ஒரு சமூகம் நிச்சயமாக வளமிக்க சமூகமாக இருக்க முடியாது. அவ எவ்வளவுதான் எண்ணிக்கையில போனாலும் சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கல்வியின் மூலமாகவே துவக்குகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். மனித வளம் வஹியே அங்கதான் துவங்குது. என்னப்பா வளம்? முதல்ல ஓ அபுத் ரப்பக்கன்னா அங்க வசனம் இறங்கல. முதல்ல நபியே நீங்க அல்லாஹ் போய் காபத்துல்லால தொழுங்கன்னு இறங்குச்சா? இல்ல. ஹிரா குகையிலிருந்து இறங்கி போய் காபத்துல்லால போய் தொழுங்கன்னு கட்டளை இறங்கல. இருக்கிற இடத்திலிருந்தே படிக்க துவங்குங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்த அந்த ரப்பின் பெயரால் நீங்கள் படிக்க துவங்குங்கள். மனித வளத்திலேயே இஸ்லாம் முதலாவது சொல்வது படிக்க துவங்குங்கள். கல்வி இல்லாத சமூகம் வளமான சமூகமாக ஒரு காலம் இருக்க முடியாதுங்கிறதா குர்ஆனிய பார்வை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கல்வியை ஒரு காலம் அவர்கள் இரண்டாவது பட்சம் ஆக்குனதே கிடையாது. எப்ப வஹி இறங்குதோ அப்ப எடுத்து சொல்வாங்க. அதான் கல்வியுடைய அல்லாஹ்விடம் இருந்து கல்வியை பெற்று அந்த கல்வியை உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா இருந்தது. போர்க்களங்கள்ல வஹி வரும், கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. கஷ்டத்துல எந்த கட்டத்துல வந்தாலும் மக்களுக்கு அந்த கல்வியை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி கொடுக்க கொடுக்க இருக்கிறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் தன்னுடைய கொள்கை பிடிமானம் உள்ள ஒரு சமூகமாக அது மாறியதுனால உலக அரபுலகம் இல்ல உலகம் முழுவதும் திரண்டு வந்து அழிக்க நினைச்ச போதிலும் அவரால் அழிக்க முடியல. நிமிர்ந்து நின்றார். அந்த சமூகம் நிமிர்ந்து நின்றுச்சு. அவரால் என்ன பண்ண தெரியல. எதிரிகளால எதுவுமே பண்ண அவங்களால முடியலங்கிற அளவுக்கு ஒரு சின்ன கூட்டம் வளமிக்க சமூகமாக வாழ்ந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்ததுதான் காரணம். வேற எந்த ஒரு ஆசையும் அவர்களுக்கு காட்டல. நீங்க கல்வியை படிங்க படிங்க படிங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், ஒரு ஆரம்ப கட்டத்துல வஹி எழுத்தாளர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு படித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் ஆசிரியர்களாக அங்கு மாற்றப்பட்டார்கள். வளமிக்கவர்களாக அவர்கள் மாறினார்கள். இப்படி ஒரு சமூகம் மாறும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும், எது வளம்ண்டு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கல்வி கொடுக்கப்பட்ட அந்த சமூகத்தினர் சமூக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்ப அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் பெற்ற அந்த பயிற்சியும் பாடமும் உள்ளம் விரிவடையுது. அதான் நான் ஓதி காமித்த வசனத்தில் சொல்றேன், அவமை யுரிதுல்லா யஹ்தியா யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்க நினைத்தானோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி வைக்கிறான். உள்ளம் விசாலமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவாக ஆக்கி வைக்கவில்லையா என்று அல்லாஹ் கொடுக்க. கல்வி போக போக உள்ளம் விரிவடைகிறது. இன்றைக்கு நான் என்னுடைய ஒரு பகுதியாக நான் வச்சிருக்கிறேன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு என்ன காரணம், பிரிவினைகளுக்கு என்ன காரணங்கிறது ஒரு செய்தியாக நான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்வி போக போக உள்ளம் அப்படியே எனக்கு விரிவடைகிறது. விரிவடையும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல பரக்கத்தை செய்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போகணும். ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன தேவை? ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும். எல்லாம் உனக்கு பெரிய படை பட்டாளங்களை எனக்கு தந்துருண்டாக்கி துவாச்சிஞ்சாங்க, போறேன். அங்க எங்க யார் இருந்தா? தனியா போண்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னுடைய சகோதரையும் என்னோட ஒரு துணைக்கு அனுப்புயா அல்லாஹ் அப்படின்னு.
ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வருவாரு. சப்போர்ட்டுக்கு வந்தாலும் பேச போறது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஃபிரௌன் மன்னன்ட்ட போய் பேச போறாங்க. பேச போற விஷயம் எது? எதற்காக வேண்டி அவன் ஆண் சமூகத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்தானோ அதுக்கு எதிராகத்தான் போய் பேச போறாங்க. பனு இஸ்ரவேலர்கள் ஒரு ஆள் வருவாரு, அவரால் உனக்கு பாதிப்பு இருக்குன்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான். அதனால அவன் ஆண் சமூகத்தையும் அழிச்சான். அப்ப இந்த ஒன்றுக்காக அந்த பனு இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறத பத்தி தான் அங்க போய் பேச போறாங்க. யாரு? எதுக்காக வேண்டி ஒரு அரசாங்கம் ஒரு பெரிய திட்டத்தை எடுத்துட்டு, எப்படின்னா ஒருத்தனை ஒரு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தேச குற்றவாளின்னு அறிவிக்கிறதுன்னு வச்சுக்கிறேங்க. அந்த குற்றவாளியே போய் அந்த அரசனுக்கு முன்னாடி போய் பிரச்சாரம் பண்ற மாதிரி நடந்தது. அதுதான் இப்ப இப்படி போகும்போது என்ன 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 பலத்தோட போனாங்க? கேட்டது அல்லாஹ்விடத்துல ஒன்றே ஒன்றுதான். என்ன? ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி. கால ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கி கொடு, ஞானத்தை கொடு. இதைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. இந்த பலத்தோடு தான் ஃபிரௌன்ட்ட போய் நேருக்கு நேரா நிக்கிறாங்க. போய் வேற எந்த பலம் அவங்களுக்கு அங்க இல்ல. ஒரே ஒரு பலம் இருந்தது. அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்னுடைய காரியத்தை லேசாக்கு, உள்ளத்தை விரிவாக்கு, நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதை புரிய வை. உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்னுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு என்னுடைய அந்த திக்கு வாய் அதை நீ சரி பார்த்து முடிச்சு எடுத்து விடு. இதைத்தான் இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போய் ஃபிரௌன்ட்ட போய் நின்று ஒத்தைக்கு ஒத்தைய தனியா நின்று கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. தனியாக பிரச்சாரம் பண்றாங்க. என்னுடைய அரசியல் மாய பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களை என்னோட அனுப்புங்கிறாங்க. எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஆனா இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. காரணம், அல்லாஹ் அந்த ஒரே வார்த்தையில சொல்லி காமிச்சுட்டா, ஷரஹ சதுர் உனக்கு இருந்தால், உள்ளத்தில் கல்வி இருந்தால், அந்த ஞானம் இருந்தால், நீ உலகத்தில் எவனுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உலகம் உனக்கு பயப்படும், உலகம் உனக்கு பயப்படும். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் போட்டு காமிச்சாங்க. இஸ்ரேல் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில பரபரப்பான தகவல் வருது. என்னப்பா இப்படி ஒரு நாடு உருவாகுது, குட்டி நாடு உருவாகிட்டு இருக்கு என்னன்னு. அப்ப என்ன பேசுறாங்க தெரியுமா? அறிஞர்கள்லாம் இஸ்லாமிய சமூகம் என்ன பேசுன்னு தெரியுமா? இருக்கக்கூடியது எல்லாமே அரபு நாடுகள். இவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சிறுநீர் கழித்தால் அந்த நாடு அழிஞ்சிருண்டான். இதுதான் அவங்க சொன்ன பதிலா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய செல்வாக்கு செழிப்பாக இருக்கிறோம். நீங்க உங்களுடைய அந்த சிறுநீரால அந்த நாடெல்லாம் மூழ்கி போயிடும், அந்த அளவுக்கு நீங்க நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறீர்கள். ஆனா என்ன ஆச்சு? அது இன்றைக்கு உங்களுடைய ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனை ஒண்ணுமே நீங்க பண்ண முடியல. அன்னைக்கு பேசின சிறுநீர், இன்னைக்கு பேசின முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் என்ன? நீங்க பேசுற இந்த மைக்கு, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன், இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு போனும் அவங்க கையில் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாஸ்வேர்டு போட்டிருக்கோம், ரொம்ப ஒண்ணுமே இல்லை. ஐடியில வேலை பார்க்கக்கூடிய அந்த துறையை மக்களுக்கு தெரியும். நீங்க என்னன்னு உங்களுடைய போனை அவன் பிளாக் பண்ணுவான். ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம போன் பேசுறதுலாம் நம்ம என்னமோ ரகசியம் பேசிட்டு இருக்கோம். பிளாக் பண்ண முடிஞ்சவனுக்கு கேட்க தெரியாதா? உலகம் முழுக்க அவன் கையில வச்சிருந்தான். கத்தரிக்காய் கடை மளிகை ஜாமான் விற்கிற மாதிரி, கத்தரிக்காய் விற்கிற மாதிரி அங்க டேங்கரை ரெடி பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். டெக்னாலஜியா கையில வச்சுட்டு இருக்கான். அந்த வெப்சைட்ல போய் பாருங்க அவன் என்னென்ன. அவன் ராணுவ துறை சார்ந்த அந்த அதாவது போர் விமானங்களை தயாரிக்கிறான். போர் விமானம் தயாரிக்கக்கூடியதை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சின்ன அதாவது பெரிய கத்தரிக்காய் கடை, அதாவது ஏதோ மார்க்கெட்ல அல்லது துணி விற்கிறாங்கல்ல பர்மா பஜார்ல, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அங்க. அவ்வளவு ஒரு பெரிய துறை அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய எல்லாத்திலையுமே அவருடைய இலக்கும் குறிக்கோளும் அதை சார்ந்த அறிவு. அமெரிக்காவை ஆள்றன்னா
அந்த டாலரா நம்ம வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம். எந்த டாலர்னு அந்த டாலர்ல பாத்தீங்கன்னா அந்த டாலர்ல ஒரு ஜக்கு இருக்கும், இருக்கா? அதுல செடி இருக்கும், ஜக்குக்குள்ள செடி இருக்கும். அந்த செடியில பாத்தீங்கன்னா 7 காய் இருக்கும். அந்த ஜக்குல உள்ள செடியில 7 காய் இருக்கும். 7 காய், அதுக்கு காரணம் இந்த ஏரியாவில் 7 நாடுகளை நான் பிடிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு தீர்மானிக்கிறான். 7 நாடு, கீழே பாத்தீங்கன்னா 7 வர்ணம் இருக்கும். அவனுடைய கொடி ப்ளூ ஸ்டார் இருக்கு. சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துறான். என்னது இந்த மாதிரி 2 கோடு என்ன தெரியுமா? இதுதான் மேல உள்ளது ஈராக், கீழே உள்ளது எகிப்து. தஜ்லாவும் ஃபுராத்துங்கிறான். இன்னைக்கு கூட பார்த்தேன் நாம். இஸ்ரேலுடைய கொடியில மேல 2 ப்ளூ லைன் இருக்குல்ல, அது என்னது? 2 நதிகள். அங்கு ஈராக்கில் ஓடக்கூடிய நதி, இன்னொன்னு எகிப்துல ஓடக்கூடிய நதி. அந்த எகிப்துல ஒரு 6-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில பிரச்சனைகள் வந்து ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஹோட்டல்ல தாக்குதல் நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தீவுல, ஒரு டூரிஸ்ட் ஏரியாவில். என்னன்னா அது எப்படி திடீர்னு அங்க போய் தாக்குதல் நடக்குதுன்னு பார்த்தா அது யூதன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு அந்த நதியுடைய ஓரத்துல எகிப்துல அந்த தீவு யூதனுடைய கையில தான் இருக்கு. அங்கிருந்து இங்க வரைக்கும் பிளான் பண்ண எங்க வரைக்கும் அடிக்குது? அது மதீனாவுல ஹைபர் வரைக்கும் அது வரும். மதீனாவுல ஹைபர் கோட்டை வரைக்கும் அது வரும். இப்படியே 7 நாடுகளை பிளான் பண்ணி அவன் வச்சுட்டு எதை வச்சு அவன் சாதிக்கிறான்? எதை வச்சு சாதிக்கிறான்? எல்லாம் அறிவு தான் அவனுக்கு. நாம நினைக்கிற மாதிரி நம்ம உலகம் முழுக்க நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்போம், எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் காப்பாத்திரும். அவனுக்கு தெரியும் நீ எல்லாம் வருவ, நீ உனக்கு கம்யூனிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்றியோ அதை நாங்க ஆஃப் பண்ணிட்டோம்னா நீ எல்லாம் செத்த தொலைஞ்ச முடிஞ்சு. அதனாலதான் ரஷ்யாவுக்கு இவனுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. இவன் சேட்டலைட் திருப்பி விட்டான், வந்துச்சா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் உன்னை அனுப்புறான், அதை அவன் என்ன செய்யறான்? கிராஸ் பண்றான் போயிட்டு. அந்த மாதிரி அவன் அறிவு ரீதியாக அவன் போட்டி போட்டு இருக்க நேரத்தில் நாம உட்கார்ந்துட்டு என்ன போட்டி போடுறோம்? எத்தனை பேர் இருக்கோம், எவ்வளவு காசு இருக்கு, என்ன வளம் இருக்கு? வளங்கள்லாம் இஸ்லாமிய பார்வையில குப்பை. இஸ்லாம் அதான் சொல்லுது, நீ வளம் எதை நினைக்கிறியோ அது வளம் அடுத்த கட்டம் தான். முதல் வளம் என்பது உன்னுடைய அறிவு வளம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தி தெரியுமா? போர் தளவடங்களை நீங்களாக தயாரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியேந்து வாங்க. டெக்னாலஜி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர் தளவடங்களை வெளியிருந்து இறக்குமதி செய்யாதீர்கள், நீங்களாக வாங்கிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு இருந்த போர் தளவடங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெறும் இரும்பு, செம்பு, இரும்பு, இவ்வளவுதான் இருந்தது. இந்த இரும்பை கூட வெளியேந்து வாங்கக்கூடாது. அந்த இரும்பு இந்தியாவில இருந்து நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்தியாவில இருந்து இரும்பு இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வெளியே இருந்து நீங்க வாங்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்படியே ஒரு நீங்க ஒரு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்று வாங்குறான்னா அங்கே ட்ரைனிங்க்கு ஒரு டீமை அனுப்பிவிடுவாங்க. அந்த ட்ரைனிங் டீம் அதுக்குள்ளே இருக்கும், உங்களோட அது இருக்கும். எதுக்கு? எப்போலாம் அவனுக்கு சாதகமா இருக்கோ அது வரைக்கும் ஒழுங்கா ரன் ஆகிட்டு இருக்கும். அவனுக்கு பாதகமா இருந்தா பீச பிடிங்கிரும், முடிஞ்சு கதை. ஆனா சொல்லப்படக்கூடிய எதுக்கு? இதை ரன் பண்றதுக்கு, இதில் உள்ள பிரச்சனைகளுக்கு டெக்னிக்கல் டீம், இது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு டெக்னாலஜி, இதை நாங்க தான் இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் அந்த டீமை சேர்த்து அனுப்பி விடுவாங்க. எந்த நாட்டில இருந்து ஆயுதங்கள் வருதோ அதை சரிபார்க்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த நாட்டில இருந்து வந்திருக்கு. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டையை தடுத்தாங்க. இந்த கல்வியை நீ கையில வச்சுக்க, வேற வந்துட்டு நீ கொடுத்துறாதே அப்படின்னா. நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் இந்த வளத்தை தான் நமக்கு முதல் வளமாக தருகிறது. வளம் என்றாலே கல்விதான். அந்த வளம் மனிதனுக்கு மத்தியில் ஊட்டப்படும் போது, அது ஈமானிய வீரியத்தோடு இணையும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஏராளமான பரக்கத்து செய்றான். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறான். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆயிராங்க. யாருமே எதிர்பாராத ஒரு மௌத், யாருமே மௌத் என்பது யதார்த்தமானது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பெல்லாம் மௌத்தா போவாங்களா? அங்கு யாருக்கும் நினைக்கல. உமர் அதனாலதான்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதர்ன அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த சமூகத்தை அப்படியே கட்டுப்படுத்துறாங்க. அந்த கல்வி இபாதத்துல என்ன, உயிரோடு உள்ளவன் யார், மனிதனுடைய யதார்த்தம் என்ன, அல்லாஹ் என்றால் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நிலை என்ன என்று அப்படியே அங்க கட்டுப்படுத்தி தடுமாறி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை அப்படியே கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்துறாங்க. சஹாபாக்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் ரீதியான நிலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கரண்டை காலுக்கு கீழ் தொங்கக்கூடிய ஆடை நரகத்தில் தொங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஸ்ஃபல மினல் கஅபைனி வஹுவ ஃபின்னார், கரண்டைக்கு கீழ் தொங்கக்கூடிய ஆடை நரகத்தில் தான் தொங்குகிறது. இந்த மாதிரி செய்யக்கூடியவனை அல்லாஹ் மறுமை நாள்ல அருள்கோள் கொண்டு பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரிக்கை செய்றாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய சரியான ஹதீஸ். இந்த செய்தியை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து ஆடை அணிகிறேன், ஆனா என் வயிற்றுல அந்த ஆடை நிக்க மாட்டேங்குது. யாரு சொல்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என்னுடைய உடம்புல அது அந்த ஆடை நிக்க மாட்டேங்குது, கீழே இறங்கி வந்துருது. அப்ப இவன் அதை சேருமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ லஸ்த மின்ஹும், நீ அவர்களை சார்ந்தவள் அல்ல, பெருமைக்காக நீ ஆடை அணியவில்லை, இது நீ மேலதான் கட்டுற, அது கீழே இறங்கிறது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. என்ன செய்தியை நான் சொல்ல வரேன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்பு அமைப்பு எப்படி இருந்துச்சு? இடுப்பு இல்லாத, அதான் அதை சொல்லுது, ஆடை நிக்காத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அவரிடத்துல இல்மு இருந்தது, உறுதி இருந்தது. அது ஆரம்ப கட்டத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, மனிதன் எதையெல்லாம் பலமா பார்க்கிறான், ஒரு ஈமானிய கல்வி உள்ளவன் எதை பார்ப்பான்ங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் சொல்ல வரேன். பார்வைகள் மாறும், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அறிவையும் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமாண்டரா ஏற்படுத்திட்டு போறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு யார்? மோத்தாவில் ஷஹீதாக்கப்பட்ட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். ரொம்ப சின்ன வயசு, 20 வயசுக்கும் குறைவான ஒரு ஆள். அவங்களுக்கு கீழே அபூபக்கர், உமர் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் அந்த படை தளபதிக்கு கீழே வீரர்களாக போறாங்க. தளபதி யாரு? 20 வயசு சிறுவன், கீழே இருக்கிறது அபூபக்கர், உமர் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் பயிற்று வைத்தாங்க. தலைமைத்துவ பண்புல ரொம்ப முக்கியமான வரலாறு இது. சின்ன வயசு ஒரு கமாண்டர் சொல்றாரு, கீழே நீ நிக்கன்னா நீ நிக்கணும், அந்த மாதிரி ஒரு பயிற்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சக்ராத் மௌத்தாயிருது, படை மதீனாவுக்கு வெளியே நிக்குது, படையை போகாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய நிலை. அப்போ கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த படையை அனுப்புறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் அனுப்புறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் கலீஃபாவே கொஞ்சம் யோசிங்க, ரொம்ப சின்ன பையன், இங்க நாட்டில் கடுமையான பிரச்சனை, எல்லாம் அங்க முர்த்தத்தாகிட்டு இருக்காங்க, எல்லாம் ஜக்காத்து கொடுக்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒன்னு இந்த படையை நாம பிறகு அனுப்பலாம், அல்லது ஒரு சிறுவர் இருக்கிறார், இவரை மாத்திட்டு வேற ஒரு ஆளை, பெரிய ஆளை அது கமாண்டரா போட்டாவது நீங்க அனுப்பித்தான் ஆகணும்னா ஆளை மாத்துங்க, இல்லைன்னா இந்த படையை இப்போதைக்கு நீங்க அனுப்ப வேணாம், நாட்டுடைய சூழல் வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனையில உண்மையான நியாயம் இருந்தது, உண்மையிலே பிரச்சனை தான். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரால் நியமிக்கப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்டவரை இந்த அபூ குஹாஃபா மாற்ற சொல்கிறாயா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க. இந்த வார்த்தையை உங்களை தவிர வேற யாரும் சொல்லி இருக்க கூடாதா என்று வருத்தப்படுறாங்க அபூபக்கர் சித்திக். இதை நீங்க சொல்றீங்களா, நீங்க இதை சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்கன்னா அதையின்படி நடக்கணுமே ஒழிய இந்த அபூ குஹாஃபா, அந்த அபூபக்கர் அதை ஒரு காலம் மாற்ற மாட்டான், இந்த படை சென்றே தீரும் என்று அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் கவனிக்கணும், அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 20 வயசு அந்த வாலிபர், அவர் பெரும்பெரும் படைகளோடு போய் அவர் வெற்றி பெற்று வர்றார். எப்படிப்பா இந்த பயிற்சி, இந்த போட்டி எப்படி நடந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வளர்ந்த அந்த வார்ப்பு
கூடயே கிடப்பாங்க. யாரு? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சின்ன வயசுல அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கிடந்து அவங்களுடைய பயிற்சி பெற்ற அந்த வீரியம், அந்த அந்த தைரியம், துணிச்சல், ஒரு பெரும் படையை கொண்டுட்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில அவங்க வெற்றி அடைஞ்சிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்கிறான். அதை எப்படி மதிச்சு அனுப்புறாங்க தெரியுமா? இவங்க போறாங்க கலீஃபா யார்கிட்ட? உசாமாட்ட போறாங்க. அந்த பண்பு பாருங்க, கல்வி பண்பு எப்படி கொண்டு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மக்கள் என்ன கலீஃபாவை நியமிச்சுட்டாங்க, நானும் உங்க படையில இருக்கேன், நான் கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அரசாங்க அலுவல்கள் இருக்கு, எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். யார்கிட்ட அனுமதி வாங்குறாங்க? அந்த 20 வயசு சிறுவன்கிட்ட அனுமதி வாங்குறாங்க. அதே போல எனக்கு துணைக்கு இருக்கிறதுக்காக வேண்டி உமரும் தேவைப்படுறாரு, இவருக்கு நீங்க அனுமதி தாருங்கள் கேட்டு அனுமதி வாங்கிட்டு உசாமாவை மேல உட்கார வச்சு அவருடைய குதிரை கடிவாளத்தை பிடித்து மதீனாவுடைய எல்லை கடைசி வரைக்கும் போய் ஊருக்கு வெளியே வரைக்கும் போய் கலீஃபா வழி அனுப்பி வச்சாங்கன்னா, இங்க உள்ள அந்த கல்வி பக்குவத்தை பாக்குறீங்க. ஒரு பக்கம் கலீஃபா, இன்னொரு பக்கம் உசாமா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சமூகம் வழிநடத்தப்படுது. இந்த ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அபூபக்கருக்கு இருந்தது என்று அபூபக்கரை நினைச்சு பார்த்திருப்பாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஆற்றல் அறிவு எப்படி வந்துச்சு? இஸ்லாமிய கல்வியின் மூலமாக வந்துச்சு, அந்த ஈமானிய சக்தியின் மூலமாக வந்துச்சு. தனக்கும் செயல்படுத்த முடியும். அதே போல ஒரு செய்தி, யாரெல்லாம் மானிய ஜக்காத்தை தடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலே நான் போருக்காக வேண்டி படை அனுப்ப போறேங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க என்ன இந்த முடிவு எடுக்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா பக்கத அஸமு மின்னி மாலுஹும் வ திமாஹும், அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்கடா அவருடைய பொருளாதாரமும் ரத்தமும் நிம்மதி அடைந்து விட்டது, காப்பாற்றப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களோட நீங்க போராட போறீங்களேங்கமா. அப்போ உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி லா உகாத்திலன் மன் ஃபர்ரக ஸலாத்த வ ஸகாத் சொல்றாங்க. வல்லாஹி லா உகாத்திலன், அல்லாஹ் மேல சத்தியமாக நான் போராடுவேன், யாரு தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் மத்தியில பிரித்து வித்தியாசம் காட்டுகிறானோ அவனோடு நான் கண்டிப்பாக அல்லாஹ் மேல சத்தியமாக போராடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இது அதாவது என்ன சொல்றாங்க, அஸ்-ஸகாத்து ஹக்குல் மால், தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஜக்காத் என்பது பொருளாதார கடமை, அதை கண்டிப்பா செய்யணும்னு நான் போராடுவேங்கிறாங்க. இப்போ ஜக்காத்தை மறுத்தவரோடு ஒரு போருக்கு போற சம்பந்தமான தெளிவான ஹதீஸ்களோ இதெல்லாம் கிடையாது. இது உங்களுடைய முடிவு. இந்த முடிவுடைய வீரியத்தை பற்றி அபூ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி மா ஹுவ இல்லா அன் கத் ஷரஹல்லாஹு சதுர அபூபக்கர் லில் கித்தால், நிச்சயமாக இந்த போர் விஷயத்தில் ஜக்காத்தை தர மறுத்தவரோடு போராடக்கூடிய இந்த முடிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உள்ளத்தை விரிவாக்கியதன் முடிவு என்பதை நான் அறிந்து கொண்டேன், அவருடைய முடிவில் ஹக் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த கட்டத்தில் எடுத்த உறுதியான முடிவு, இல்லைன்னா ஜக்காத் என்று ஒன்றை அழிந்திருக்கும். இன்றைக்கு இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடிய சில விஷமிகள் இஸ்லாமிய போர்வையில ஜக்காத்தை அவருடைய கொச்சைப்படுத்துவதற்காக மறுப்பதற்கான வழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபித்னாவை அங்கு முறித்தார்கள். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல ஒரு நிலை வருது. இந்த மாதிரி ஏராளமான செய்தியை சொல்லலாம். ஒவ்வொரு கட்டங்கள் வரும்போதும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவாக்கி தந்தான். காரணம், அவர்களுக்கு இல்ம் இருந்தது, ஈமான் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, மனித வளம் சக்தி எல்லாம் இல்ல. நீங்க குர்ஆன் தொகுக்கப்பட்ட இந்த வரலாறை பற்றி நான் உங்கள்ட்ட சொன்னேன். இந்த முடிவை எடுக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போய் இந்த மாதிரி ஆதர்பைஜான் பகுதியில் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, ஹாஃபில்கள் எல்லாம் உயிர் போய்கிட்டு இருக்கு. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுல 3 பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளம், அப்புறம் ஏடுகள், அப்புறம் ஹாஃபில்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி போனதுக்கு பிறகு 2 தான் அங்க பாக்கி இருக்கு. ஒன்னு ஏடுகள் இருக்கு, இன்னொன்னு என்ன, ஹாஃபில்கள் இருக்காங்க. இப்ப ஆதர்பைஜான்ல ஹாஃபில்களும் மௌத்தா போயிட்டு இருக்காங்க, ஷஹீதாக பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ள 4 வருடம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்படக்கூடிய ஒருவரான சாலிம் அதுல ஷஹீதா இருக்கிறார். இந்த கட்டத்தில் நீங்க குர்ஆனை தொகுக்கணும்னு சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கிறாங்க.
எப்படின்னா கைஃப் அஃபால் மா மா லம் யஃபால்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பின்னணியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுவ வல்லாஹி கைர், நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல கைர் இருக்குங்கிறாங்க. இதுல கைர் இருக்கு, நல்லது இருக்கு, இதை செஞ்சாகணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபலம் யஸல் உமர் யுராஜிஅனி ஃபீ, இந்த விஷயத்தில் உமர் என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார், தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார். ஹத்தா ஷரஹல்லாஹு லிதாலிக ஸத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை அதிலிருந்து விரிவாக்கி தந்தான். இந்த யதார்த்தத்தை அல்லாஹ் எனக்கு புரிய வைத்தான். பிறகு இதற்கு நான் உடன்பட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜெய்தை தேர்ந்தெடுத்து ஜெய்திட்டு போகும்போது ஜெய்த அதே பதிலை சொல்றாரு, அவரும் மறுக்கிறாரு. பிறகு ஸீத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை தூக்குறாங்க. என்ன செய்தி என சொல்ல வரேன்னா, இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கல்வி சார்ந்த மக்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அல்லாஹ்வுடைய உள்ளத்தை விரிவாக்கி தர்றான். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவாக்கி தர்றான். அதன் அடிப்படையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு நம்மளுடைய கல்விக்கு நமக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? உள்ள இறுகி கிடக்கு. காரணம் 100 என்னும் கல்வி வரல. இல்முக்கு அல்லாஹ் சொல்லும் போது 100ங்கிறான். அல்லாஹ்விடம் இருந்து இல்மு வந்தது, என்ன வந்தது? 100 வந்தது, ஒளி வந்தது. அந்த ஒளி போனாதான் அந்த ஹிக்மத் என்னும் ஞானம் பிறக்கும், ஷரஹ சதுர் கிடைக்கும். இன்னைக்கு அது நம்மள்ட்ட இல்லாம போச்சு. இப்படி இருக்கிற சமுதாயத்தை வச்சுட்டு நம்ம எந்த வகையிலுமே வெற்றி அடைய முடியாது. இல்ம் என்பது ஷரஹ சதுர், அந்த திட்டமிடல், சிந்தனை போங்கு, ஆற்றல், அறிவு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை வளர்த்தாங்கன்னா, இந்த இல்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அவர்கள் அந்த துறையை கொடுத்து வளர்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளை பார்ப்பாங்க, இவர் யாருப்பா? ஹாலித் பின் வலீத். இவருக்கு வீரமா? சைஃபு மின் சுயூஃபில்லாண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இவர் அல்லாஹ்வுடைய போர் வாள் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம ஒரு ஆளை பத்தி என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஒருத்தன் ஒரு செய்தியை நல்லதுன்னு சொன்னா நல்லதுன்னு ஒருத்தன் சொல்லிடக்கூடாது. உடனே ஒரு ஆள் வந்து கெட்டதுங்க, ஒருத்தன் வந்து கெட்டதுங்க இல்ல, 99 பேர் வந்து நாசமாக்கா விட மாட்டான். ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை வளர்க்கணும்னு போனா அதை விடும் அந்த சமுதாயம். நான் தான் சொன்னேன், இப்ப அந்த சமுதாயத்துடைய நானும் என்னுடைய நண்பரும் இப்போ ஒரு நல்ல காரியமே இந்த சமூகத்தில் பண்ண முடியல. எதை சொன்னாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த சமுதாயத்தில் எப்படி வேலை செய்யறதுன்னா அவர் ஒரு காரணம் சொன்னார். இப்ப இந்த சமுதாயத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? எஸ்கலேட்டர் மாதிரி மேலே ஏறுறது இல்ல, கீழே இறங்குது. இந்த சமுதாயம் எப்படிங்கிற உதாரணம் சொல்றாரு. நல்லா இருந்துச்சு அந்த உதாரணம். எஸ்கலேட்டர் கீழே இறங்கிட்டே இருக்கு. உன்னை இந்த சமுதாயம் எல்லாமே உன்னை அமுக்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. யாருமே வந்து கை கொடுத்து உனக்கு திறமை இருக்குப்பா நீ முன்னேறலான்னு சொல்லவே வரமாட்டான். எல்லாம் உன்னை கீழே அமுக்குறதுக்கு தான். ஒரு படி வரும், இன்னொருத்த வருவான், அவன் குறை சொல்லுவான். படி வர்ற மாதிரி தான் இன்னொரு படி, அது அமுக்குற மாதிரி. இப்படி ஒருத்த வந்து அமைக்கிட்டே இருப்பான். இதுக்கு முன்னாடி நீ ஏறணும்னா இந்த படி எந்த அளவுக்கு வேகமா வருதோ அதுல நீ 2 மடங்கு நீ ஏறினாதான் ஒரு படியில நீ நிக்க முடியும் இல்லையா? எதிர் வரக்கூடிய படியில என்ன செய்ய நீ ஏறணும். ஒரு 2 செகண்ட்ல இறங்குதுன்னா நீ 4 செகண்ட் வேகமா ஒரு படி எடுத்து வைக்கணும். அது கீழே இறங்கணும், அப்புறம் இன்னும் 4 செகண்ட் எடுத்து வைக்கணும். இப்படியே தான் நீ உன்னை இந்த சமுதாயத்தில் ஏற்ற விடுவாங்க. மற்ற சமுதாயம் மாதிரி நீ கொஞ்சம் நிக்கிற திறமை இருக்கு, லேசா காலை எடுத்து போய் தூக்கிட்டு போயிடுவோண்டு மேலே ஏற எஸ்கலேட்டரா இது இருக்க மாட்டாங்க. இது எல்லாம் அப்பு கிடையாது, எல்லாம் என்னது டவுன் தான். இந்த டவுன்ல உள்ள சமுதாயத்துல தான் நீ நிக்கணும். எவ்வளவு உன்னைய மேலே ஏற விட மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தனுக்கு அறிவு ஆற்றல் இருக்கிறதா இவர் சைஃபும் மின் சுயூஃபில்லாண்டாங்க, அல்லாஹ்வுடைய போர்வாள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணாங்க. அதே போல ஒரு போர் நடக்குது, ஹைபர் போர். அந்த போர்க்களத்துல அவன் வர்றான், ஹைபருடைய மன்னர் வர்றான். அதுக்கு எதிராக ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர், அவனு ஒரு கவிதை போடுறான், இவனு கவிதை போடுறான். அப்புறம் பாக்குறாங்க அவரு ஷஹீதாக்கப்படுறாங்க.
இரண்டாவது ஆள் யார் போறது? ஹைதர் போன்ட்டான். சிங்கக்குட்டின்னு பேர் வச்சாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த களத்துல போய் குதிக்கிறாங்க. குதிக்கும் போது ஒரு கவிதை பாடுறாங்க. அவன் சொல்றான், கத அலிமத் ஹைபர் அன்னி மர்ஹபு. அந்த ஹைபர் மன்னருடைய பேர் மர்ஹப். அவன் சொல்றான், கத அலிமத் ஹைபர் அன்னி மர்ஹபு ஷாக்கி சிலாஹி பத்தலும் முஜர்ரபு இதல் ஹுரூப் அக்பலத் தல்லஹபு அப்படின்னு ஒரு போர்க்கவிதை பாடிட்டு இறங்குறான். நான் வந்து மர்ஹப் என்பது ஹைபருக்கு தெரியும். ஷாக்கி சிலாஹி பத்தலும் முஜர்ரபு, அதாவது ஆயுதங்களை அணிந்து கொண்டு தயாராக என்ன செய்யறேன், வீரனாக வந்து குதித்திருக்கிறேன். இப்ப நான் இறங்கிட்டாலே அப்படி நெருப்பு மூன்றும் அப்படிங்கிறான் அந்த கவிதையில. ஒண்ணு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய வீரத்தையும் தீரத்தையும் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இல்ல, அவங்க அதே அளவுக்கு வாழை பிடிச்சிட்டு அங்க கீழே இறங்குறாங்க. அனல்லதி சம்மத்ரி உம்மி ஹைதரா, நான் யாரு தெரியுமா? என்னுடைய அம்மா எனக்கு சிங்கக்குட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. யாரு சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் என்னுடைய அம்மா எனக்கு சிங்கக்குட்டின்னு. அனல்லதி சம்மத்தினி உம்மி ஹைதரா கல்லைசி காபாத்தின் கரீகில் மந்தரா, நான் வந்து போர்க்களத்துல கடுமையாக கோர முகம் கொண்ட சிங்கமாக வருவேன். நான் போர்க்களத்தில் இறங்கிட்டேன்னா கைலி ஊசி பிசாய் கைலி சந்தரா, உன்னை கண்டந்தனோ போட்டு நிறுவையில நிறுத்து விடுவாங்கிறாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வீரத்தை தட்டி கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீரத்தை காப்பாத்தினாங்க. உனக்கு வீரம் இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபரிவிதமான ஆற்றல் இருந்தது. அவங்களோட கூட வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்காண்டி துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு நீ மார்க்க ஞானத்தை கொடு, இவருக்கு அறியவுக்கு ஆற்றலை கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்து இவர்தான் முஃபஸ்ஸிருல் குர்ஆனாக, குர்ஆனின் விரிவுரையாளராக அவங்களை ஆக்கினாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொன்னாங்க, இவரிடமிருந்து நீங்கள் வாரிசுரிமை சட்டத்தை இவர்கிட்ட எடுத்துக் கொள்ளுங்கள். வாரிசுரிமை சட்டம் என்பது அது பின்னல் கணக்கு. 1/2 காவாசி 1/8 1/3 வரக்கூடிய இந்த கணக்கு எழுத படிக்காத சமுதாயத்தில் கணிதத்தில உச்சகட்டத்தை அணிந்த அந்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க, இவர்கிட்ட நீங்கள் கணிதத்தை நீங்கள் பயின்று கொள்ளுங்கள் அப்படின்னு. யார்கிட்ட என்னென்ன திறமை இருந்ததோ அந்த திறமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து காப்பாத்தினாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யணும், என்ன செய்யறோங்கிறதா நமக்கு உள்ள ஒரு கடமை. இந்த தகவலை நாம இன்ஷா அல்லாஹ் நாம உணரணும். நாம நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணணும்? இந்த மனித வளம் கல்வி சார்ந்த இந்த சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தட்டி எழுப்பினார்களோ அது போன்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கடமை தொடர்பாக நாம் நம்மை எப்படி வளர்த்துக் கொள்வது, நம்முடைய சமூகம், இப்ப சமகாலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், நம்முடைய பெண் சமூகம், நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அக்கம் பக்கம் உறவினர்கள், அதே போல சமகாலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், இவர்களுக்கு மத்தியில இந்த கல்வி என்னும் இந்த வளத்தை எப்படி உருவாக்குவது என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை என்னுடைய தொடராக நான் வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கல்வியாளராக அங்கீகரித்து அதற்குரிய பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் தந்துள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.